நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இதில டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் வந்து இப்ப நியூ ஹைல இருக்கு. ஆல் டைம் ஹை. இந்த ஆல் டைம் ஹைல ரிஜெக்ட் ஆயிட்டே இருந்தது மார்க்கெட். இந்த டைம் பிரேக் அவுட் குடுக்குமா? ஸோ பிரேக் அவுட் குடுத்தா எந்த லெவல் வரைக்கும் போகலாம்? அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நியூ ஹை அப்படிங்கிறனால நெறைய பேத்துக்கு எங்க போகும் அப்படின்னு தெரியாம வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோல ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலயும் அனாலிசிஸ் ஆல்ரெடி நான் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். 22,380 நெக்ஸ்ட் லெவலா அப்டேட்ல இருக்கு. ஸோ அந்த லெவலுக்கு மார்க்கெட் ரீச் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸும் இருக்கு. ஸோ இந்த ஏரியாவ ரீச் பண்ணிட்டு ஃபெயில்ட் ஆயிட்டே இருந்தது. இந்த ஃபெயில்ட் இந்த டைம் வந்து பிரேக் ஆகுமா? அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிரேக் ஆகுமா? ஆகாதா? எங்க ஓப்பன் ஆகும்? அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு சார்ட் வந்து எந்த அளவுக்கு டெக்னிக்கலா, அக்யூரேட்டா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெறைய பேர்த்த வந்து நம்பி ஏமாந்துற வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேர்லயே ஃபேக் ஐடி அது ட்ரேடர்ஸ் டூ கனெக்ட் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் ஃபேக்கா வந்து ஆரம்பிச்சிருக்கு. இது மாரி நெறைய பேர் இருக்காங்க. ஸோ நெறைய சேனல்ஸ் இதே நேம்ல வரதுக்கு வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஸோ மறந்துறாதீங்க. தயவு செஞ்சு பணத்த குடுத்து ஏமாந்துறாதீங்க. நான் எப்பயுமே யார்கிட்டயும் அமௌண்ட் கேட்கறதோ, கிளாஸ் எடுக்கிறேன், பே பண்ணுங்கன்றதோ, எந்த ஒரு விஷயமும் நான் பண்றதே கிடையாது. ஸோ கால்ஸ் குடுக்குறேன், பே பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதோ, அல்லது அ இது மாதிரி இன்வெஸ்ட் பண்றேன், பணம் குடுங்க அப்படின்னு கேட்கறதோ கிடையவே கிடையாது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தெளிவா சொல்லிக்கிறேன். நான் யார்கிட்டயும் அமௌண்ட் வாங்குறது கிடையாது. கால்ஸ்க்கும் சரி, டீச்சிங்க்கும் சரி, டீச்சிங் பண்றதே கிடையாது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும் சரி. ஸோ இத யாராவது நம்பி ஏமாந்துறாதீங்க. தெளிவா சொல்லிர்றேன். என்ன யூடியூப்ல ஃபாலோ பண்ற நண்பர்களுக்கும் தெளிவாவும் சொல்லிக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்றதுக்கான ரீசன் தயவு செஞ்சு பணத்த குடுத்து ஏமாந்துறாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்ப நெக்ஸ்ட் லெவல் வந்து 22,380 நம்ம சொல்லியிருக்கோம். அது போகுமா? போகாதா? அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, டெக்னிக்கலா சார்ட் எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்குங்கிறத நீங்களும் ஸ்டடி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்களும் எர்ன் பண்ண முடியும். யாரையும் நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ என்னன்னா, நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணும். நான் போடுற வீடியோ நல்லா கிளியரா ஒன்ஸ் ஆர் 2 டைம்ஸ் ப்ளே பண்ணி வாட்ச் பண்ணீங்கனாலே, நீங்க 1 ஆர் 2 இயர்ஸ்ல சூப்பரா ஏர்ன் பண்ணலாம். யார்ட்டயும் ஸ்டடீஸ்க்கு போகணும்னு அவசியமே கிடையாதுங்கிறதும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். பட் நீங்க என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்றேன்? எப்படி அனலைஸ் பண்றேன்? என்ன ஷோ பண்றேன்? அப்படிங்கிறத தெளிவா பாருங்க. மோஸ்ட்லி ஃபிபனாசியே நெறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரியறதில்ல. ஸோ இந்த வீடியோல நான் என்ன பண்றேங்கிறத பார்த்தா நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்ப நெக்ஸ்ட் லெவல் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் 22,003 இன்னொன்னையும் சொல்லிக்கிறேன். டார்கெட் ரேஞ்ச் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நம்ம வந்து பை வந்து ஹோல்டு பண்ணியிருந்தோம். பை எடுத்திருந்தோம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 22,100ம், செகண்ட் டார்கெட் வந்து 22,230 நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு ஹை பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நியரஸ்ட்டா 22,260 ஒரு 30 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போயிருக்கு. பட் இந்த டைம் வந்து செகண்ட் டார்கெட் கரெக்ட்டா ரீச் ஆயிருக்கு. அதுக்கான ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன? டெலகிராம் சேனல் எல்லாமே கிளியரா நான் குடுக்கவும் செஞ்சிருந்தேன். அதையும் பாருங்க. செகண்ட் டார்கெட் 22,230. ஸோ இப்போ எப்படி பிரெடிக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ கிளியரா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டார்கெட் ரேஞ்ச் கிளியரா இருக்கும். 22,230. ஃபிபனாசிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1030 எஸ். இந்த ரேஞ்சில கரெக்ட்டா கிளியரா இருக்கும். டே டைம் ஃப்ரேம்க்கான டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நெக்ஸ்ட் எங்க அப்டேட் ஆயிருக்கு? ஸ்மால் டைம் ஃப்ரேம்க்கான டார்கெட் மெல்ல, மெல்ல, மெல்ல ரீச் ஆயி, டே டைம் ஃப்ரேம் டார்கெட் முடிஞ்சிருச்சு. அப்ப டே டைம் ஃப்ரேம்க்கான நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் வீக்லி அண்ட் மந்த். இந்த வீக்லி, மந்த்லிக்கான லெவல் என்ன? அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு முன்னாடி
டேவோட ஒரு இம்பார்ட்டன்டான ட்ரேடிங் செட்டப் இன்வெர்டட் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இப்ப இத ஏன் சொல்றேன் அப்படிங்கிறது ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். புதுசா பார்க்குறீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பாருங்க. ஸோ இன்வெர்டட் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் டாப்ப போய் டச் பண்ணிட்டு, அகைன் இந்த ஏரியாக்குள்ள வந்து ஃபீல்ட் ஆகணும். ஏரியாக்குள்ள வந்து ஃபீல்ட் ஆகணும். அடுத்தடுத்து நடக்கும்போது நான் அப்டேட் பண்றேன். பட் வீடியோ லென்த்தா போகும்னால இத பண்றேன். ஸோ இந்த இடத்துல ஒரு நாளைக்கு மார்க்கெட் டே டைம் ஃப்ரேம் ஓப்பன் ஆச்சு. இப்போ போகக்கூடிய டார்கெட் ரேஞ்ச் எங்கன்னு பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைன் தான். கரெக்ட்டா இந்த நேருக்கு போய் டச் பண்ணீங்கன்னா தெரியும். நேருக்கு பாருங்க. இந்த இடத்துல பிரைஸ் தெரியும். ஸோ டே டைம் ஃப்ரேமோட இந்த சிமெட்ரிக் ட்ரையாங்கிளோட டாப் 22,380 ஓகேவா? ஸோ டெக்னிக்கலா சார்ட் வந்து எப்படி அப்டேட் ஆயிருக்கு அத பாருங்க. ஸோ இத தான் நான் இப்படி வரைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியலாம். பட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு நான் அத ஷோ பண்ணவும் செய்வேன். பாருங்க. ஓகே. ஸோ இப்ப மந்த்லி அண்ட் வீக்லிக்கான நெக்ஸ்ட் லெவல் என்னங்கிறத இப்ப ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ ட்ரா பண்ணி காமிக்கிறது எதுக்கு அப்படின்னா, நீங்க வந்து இத லேர்ன் பண்ணிக்கவும் முடியும். இத நீங்களும் யூஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக தான். நான் எதையும் மறைக்கணுங்கிற அவசியம் இல்ல. யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேம்க்கான சாரி மந்த்லி டைம் ஃப்ரேம்க்கான நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 22,380 சாரி 73 ஒரு 6 பாயிண்ட்ஸ் முன்ன பின்ன இருக்கு. ஓகே. இப்ப உங்களுக்கு தெரியும். மந்த்லி இந்த பிரேக் அவுட்க்கு பிறகு எங்க போய் ஸ்டாப் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. 22,370 to 80. ஓகே. ஸோ சேம் அஸ் வீக்லியும் சேம் தான். அதையும் பாருங்க. ஏன்னா வீக்லியோட ரேஞ்சும், மந்த்லியோட ரேஞ்சும் டிஃபர் ஆகல. சேமா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வரைஞ்சும் காமிச்சுறேன். இப்போ பிரைஸ் ஆக்ஷனோட டாப் ஹை லோக்கு மார்க் பண்ணிட்டு கிளிக் பண்றேன். 22,380 ஓகேவா? ஸோ சேம் அஸ் மந்த்லியோட வேவும், வீக்லியோட வேவும் சேமா இருக்கு. ஸோ டே டைம் ஃப்ரேமோட டார்கெட் முடிஞ்சு அடுத்த லெவல் போக வேண்டிய இடம் 22,080 நியரஸ்ட்டா போகணும். மந்த்லி அண்ட் வீக் நெக்ஸ்ட் லெவல் ஓகேவா? ஸோ இத நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியரஸ்ட்டா டே டைம் ஃப்ரேம்ல நீங்க பார்த்துருப்பீங்க. சிமெட்ரிக் ட்ரையாங்கிள், இன்வெர்டட் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள். இன்வெர்டட் சிமெட்ரிக் ட்ரையாங்கிளோட டாப் ட்ரெண்ட் லைனோட டாப் 2000 டி ஓகேவா? ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் நமக்கு நெக்ஸ்ட் லெவல் எங்க அப்டேட் பண்ணுது? 2008 அடிக்கடி சொல்லுவேன். என்னதான் நம்ம பெரிய டைம் ஃப்ரேம் ஷோ பண்ணாலும், ஸ்மால் டைம் ஃப்ரேம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் ஸ்மால் டைம் ஃப்ரேம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அது பார்த்துட்டு பொசிஷன் ட்ரேடர்ஸும், இன்ட்ராடே ட்ரேடர்ஸும் நாளைக்கு என்னென்ன லெவல்ல ஃபோக்கஸ் பண்ணணும்? எங்க வந்தா பை பண்ணலாம்? எங்க வந்தா புட் ஆப்ஷன் பை பண்ணலாம், எங்க வந்தா கால் ஆப்ஷன் பை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இன்ட்ராடே டைம் ஃப்ரேமுக்கு போவோம். இப்போ 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 ஹவரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொன்னேன் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்து நெக்ஸ்ட் லெவல் எங்க அப்டேட் ஆயிருக்கு. பார்த்துட்டு நம்ம நாளைக்கான வியூஸ். ஸோ இதுல 2 லெவல் தான். ஸோ இப்போ உள்ள லோ, நேத்தோட லோ, ஹை பிரைஸ் ஆக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு ஷோ பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, 22,386 அப்ராக்ஸிமேட்டா எல்லா டைம் ஃப்ரேமையும் ஆவரேஜா ஷோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 22,380க்கு 370 to 380 ரேஞ்ச் வந்து ரீச் ஆகுது. எங்க? கரெக்ட்டா டே இன்வெர்டட் டே டைம் ஃப்ரேமோட இன்வெர்டட் சிமெட்ரிக் ட்ரையாங்கிளோட டாப். ஓகே. மந்த்லி அண்ட் வீக்லியோட நெக்ஸ்ட் லெவல். 30 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவர்க்கான நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ரேஞ்ச், டார்கெட் ரேஞ்ச் எல்லாமே 22,380.
ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் கன்டின்யூ ஆகாம நாளைக்கு பை ஸ்ட்ராங்கா பிரேக் நாளைக்கே இந்த லெவலை ரீச் பண்றது. அது 22,380 ரீச் பண்றதுக்கு அதிகம். ஸோ அது என்ன? எந்த லெவல்ல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு? இன்டர்டே டைம் ஃப்ரேம், பொசிஷன் டைம் ஃப்ரேம் 2மே மினிட்ஸ் ஒரு 1 ஹவர் எதுவா இருந்தாலும் போதுமானது. ஸோ நம்ம இங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய லெவல் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைன்ல நான் டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணி நான் காமிச்சிருந்தேன். எங்க வந்து மார்க்கெட் வந்து ஈஸியா ஓகேவா? ஸோ கரெக்ட்டா இந்த இடத்துல நின்றுருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழ மார்க்கெட் ட்ரேட் ஆகுறது பாசிபிலிட்டிஸ் சான்சஸ் இல்ல. பட் இருந்ததுன்னா அதுக்கான செட்டப் என்னன்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் சப்போர்ட் 22,000 22,140 1,140 சப்போர்ட் 1 22,140 வந்து சப்போர்ட் 1. இன்னொன்னு வந்து இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த இந்த ட்ரெண்ட் லைனும் இந்த ஹரிசாண்டல் லைன் சப்போர்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த இடத்துல பொசிஷனல் கால் ஆப்ஷன் பையர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 22,060 அந்த லெவல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும். மார்க்கெட் ஃபர்ஸ்ட் லெவல பார்ப்போம். அடுத்து மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனா நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். இதுதான் நெக்ஸ்ட் லெவல். சப்போர்ட் 1 ட்ரெண்ட் லைன் ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 22,140 அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,060. ஸோ இந்த சப்போர்ட்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் எங்க இருக்குங்கிறத முடியும்போது மார்க்கெட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா டெலகிராம் சேனல்ல 22,140க்கு பிலோ க்ளோஸ்ல வச்சா மட்டும் பொசிஷன் எக்ஸிட் பண்ணுங்க. அதர்வைஸ் பொசிஷனை ஹோல்டு பண்ணலாம். அதனால நம்ம சைடு இப்போ ஹோல்டிங்ல கால் ஆப்ஷன். ஓகே. ஸோ இப்போ டுடே ஹை அதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான லெவல் ஹை பார்த்தீங்கன்னா 22,260 வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறது இப்போ நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா? நோ இட்ஸ் பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் லெவல் 22,000. இப்போ மார்க்கெட் நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைன்லயும் இந்த சப்போர்ட் லைன் 22,140லயும் பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆகிறதுக்கு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வியூ நான் வச்சுக்கோங்க. ட்ரெண்ட் லைன் பிளஸ் ஹரிசாண்டல் லைன் 22,140ல பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆச்சுன்னா அந்த பிரேக் அவுட் நடக்கிறப்ப நமக்கு அகைன் பை கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்தது ஒருவேளை மார்க்கெட் வந்து ஏரியாவில் நடக்காம கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆயிடும். சப்போஸ் இதை பார்க்கறதுக்கு ரீசன் சேஃப்டிக்காக தான் நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. நடந்தாலும் என்ன பண்ணலாம்? சப்போஸ் நம்ம பொசிஷன்ல இருக்கோம் கேப் டவுன் ஆகி க்ரீன் பாராவோ ரெட் பாராவோ ரெட் பாரா இருந்ததுன்னா பாரோட லோல நாட் ஆப்ஷன் பட் ஃபெயில்ட் ஆகக்கூடாது. லோ பிரேக் பண்ணி புள்ளி சென்கள் அல்லது ஃபெயிலும் ஆகிடக்கூடாது. அதையும் நான் வச்சு ஓகே. ஸோ இந்த லெவலில் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சு ஆப்ஷன் ரெடி. நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கு 21,060 இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கு நடக்காது. நடந்தால் என்ன பண்ணுங்க? ஆனால் இது ஒரு சேஃப்டிக்காக இருக்கிறனால நம்ம அதை பார்க்குறோம். பட் இன்டர்டே ட்ரேடர்ஸ் ஒருவேளை இந்த லெவலை பிரேக் பண்ணி ஆச்சு அப்படின்னு தயாராகலாம். பட் பி கேர்ஃபுல் ஃபெயில்ட் ஆகக்கூடாது. ஃபெயில்ட் ஆனால் ஹெவியாக பையிங் கண்டினியூ ஆகும். நான் வச்சு அடுத்தது இந்த 2 வியூ பார்த்துட்டோம். இந்த 2மே ஒரு சேஃப்டிக்காக தான் பார்த்துருக்கோம். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் கேண்டில் இந்த கேண்டில் பிரேக் பண்ணி ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு. அதாவது 22,160
சாரி 22,260 அப்போ 280 ஓகேவா? 22,280 மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, நாளைக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மெத்தட் தான் மேக்ஸிமம் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா முடியும்போது நல்லா பையிங் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபர்ஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் வியூ வரதுக்கான சான்சஸ் இது. ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கஸ்ட்டாக க்ளோஸ் வச்சு ஃபுல் மூவ் கண்டினியூ ஆகுது. ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டிலே அது பிரேக் அவுட் நடக்கணும். நடந்தா நல்லது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் சப்போஸ் வந்து நாளைக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, நல்ல ஒரு புல் மூவ் 22,380 வரைக்கும் நாளைக்கே வரதுக்கு நல்ல ஒரு ஹெவி பையிங் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த செட்டப் விழுந்துட்டால் ஃபெயில்ட் ஆயிடக்கூடாது. இந்த ஹை பிரேக் ஃபெயில்டு மீன்ஸ் இட்ஸ் பியரிஷ் என்கல்ஃபிங் அல்லது ஒரு ஃபெயிலியர் பேட்டர்ன்ஸ் இந்த பிரேக் பண்ணி நடந்துடக்கூடாது. அது நடக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு நல்ல ஒரு புல் மூவ், ஒன் வே மூவ் தரத்துக்கு பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான் ஃபர்ஸ்ட் வியூ. மேபி ஒரு வேளை ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருக்கு அப்படின்னா, இடத்துல புல் மூவ் ஸ்டார்ட் சான்சஸ் இருக்கு. சரிங்களா? இந்த 2 வியூவில் ஃபர்ஸ்ட் வியூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான். செகண்ட் வியூ இது. மேபி ஒரு சேஃப்டிக்கு அகைன் வந்து மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணி செல் ஆகிறதுக்கோ அல்லது இந்த லோவை பிரேக் பை ஆகிறதுக்கோ. ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். ஸோ நாம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய லெவல்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செட்டப்புக்கு 22,280 பிரேக் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்கஸ்டாக க்ளோஸ் வச்சு புல் மூவ் அப் டு 22,380 வரைக்கும் போகிறதுக்கு. ரெண்டாவது 22,140 இந்த ஹரிசாண்டல் லைன்லயோ அல்லது இந்த ட்ரெண்ட் லைன்லயும் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி பை ஆகும். அடுத்ததா சப்போர்ட் டு 22,060 ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி பை ஆகிறதுக்கோ அல்லது வேலை ஏதாவது ஒரு ஹெவி நெகட்டிவ் நியூஸ் இருந்து போகிறதுக்கோ. ஓகேவா? ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. ஒருவேளை நம்ம நினச்ச மாதிரி நடந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் யாருக்கும் பை சேல் ரெக்கமெண்டேஷன்ஸ் சொல்றது இல்லை. நான் சொல்றது அத்தனையும் என்னோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜும் தான் ஷேர் பண்ணி. ஸோ நீங்கள் கட்டாயம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களோட நாலேஜை தயவு செஞ்சு யூஸ் பண்ணி. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.